கடைசி நாள். இதை நீங்கள் எவ்வாறு ஒழுக்கத்துடனும் கண்ணியத்துடனும் வாழ்ந்தீர்களோ அதே போல உங்கள் எதிர்கால வாழ்க்கையில் சிறந்து வாழ்ந்திட நான் வாழ்த்துகிறேன். இதே போல கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் சிறந்து வல்லுநர்களாக வாழ்ந்து நம் பள்ளியின் சிறப்பை உலகறிய செய்ய வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஐயோ, இந்த சார் வேறு ஸ்கூல் நடத்தும் போச்சில் தான் அட்வைஸ் கொடுத்து டார்ச்சர் பண்ணாருன்னு பார்த்தா ஸ்கூல் முடித்து காலேஜ் போகும்போச்சில் கூட அட்வைஸாக கொடுக்குறாரு. நம்ம இனிமேல் காலேஜ் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். டே, நீ எந்த காலேஜ் போக போகிற? நான் மதுரையில் போய் படிக்க போகிறேன். நான் சென்னையில் போய் படிக்க போகிறேன். நான் கேப்பில் போய் படிக்க போகிறேன். நான் ரோஹிணி காலேஜில் போய் படிக்க போகிறேன். நான் இனிமேல் என்னது படிக்க போகிறேன்னு டிசைட் பண்ணலடா. நான் திருநெல்வேலியில் படிக்க போகிறேன். சரி, நம்ம எந்த காலேஜில் படித்தாலும் நம்ம அண்ணமாள் திருநாளுக்கு ஒன்று கூடி என்ஜாய் பண்ணுறோம். ஆமாம், என்ஜாய் பண்ணுறோம். ஒரு வருடம் கழித்து. டே, எப்படா இருக்க? இருக்கேன். டே, எப்படி தான் இருக்கிற? டே, உங்கள் காலேஜில் எப்படி போகுதுடா? என் காலேஜில் சாப்பாடு ஒத்தைக்கு லைட்டாக செட் ஆகலடா. என் காலேஜில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கடா. என் காலேஜ் சூப்பராக இருக்குடா. டே, என் காலேஜில் சாப்பாடும் செமையாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடச்சிட்டே இருக்காங்க. என் காலேஜ் ரொம்ப நல்லா இருக்குடா. என் காலேஜ் சூப்பராக இருக்குடா. என் காலேஜில் நம்ம ஸ்கூலில் இருந்த மாதிரியே ஒரு வாத்தியாருடா. டெஸ்ட்டு வச்சே கொள்றாருடா. என்ஜாய் பண்ணுறோம். அடுத்த வருஷம் பார்ப்போம். 4 வருடம் கழித்து மீண்டும் அவர்கள் சந்தித்து கொண்டனர். டேய், எப்படா இருக்க? டேய், நான் நல்லா இருக்கேன்டா. நம்ம எப்படியோ அண்ணம்மாள் கிருபையில் இந்த வருஷம் காலேஜ் எல்லாம் படித்து முடிச்சாச்சு. டேய், நீங்கள் எந்த வேலைக்கு போக போகிறீங்க? நான் கப்பலில் போய் வேலை பார்க்க போகிறேன். நான் ஆயில் ஃபீல்டில் வேலை பார்க்க போகிறேன். நானும் ஆயில் ஃபீல்டில் வேலை பார்க்க போகிறேன். நான் கண்டிப்பாக ஆயில் ஃபீல்டு தான்டா. நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் வேலை பார்க்க போகிறேன்டா. நான் ஆயில் ஃபீல்டு போகலான்ட்டு ஒரு யோசனை இருக்குது, என்ன முடிவாகல. நான் டேனன் கூட போகலான்னு இருக்கேன்டா. வேலை கிடைத்த பின் மீண்டும் சந்தித்து கொண்டனர். டே, எப்படா இருக்க? வேலையெல்லாம் நல்லா இருக்கா? வேலை கிடச்சிருச்சு. டே, உங்கள் வேலையிலலாம் உங்களுக்கு எப்படா இருக்கு? என் வேலை செம்மையாக இருக்குடா. நிறைய சம்பளம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க.
எங்களுக்கும் நிறைய சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என் வேலையும் சூப்பராக இருக்குடா. என் வேலையில் என் காலேஜ் சூப்பராக இருக்குடா. எங்கிட்ட காலேஜில் எங்கிட்ட பாஸ் வந்துட்டேன்ல எங்கள் பாஸு எங்கள் காலேஜில் சாப்பாடு சூப்பராக இருக்குடா. எனக்கு எப்படியோ வேலை கிடச்சிடுச்சு. சரிடா, இந்த சந்தோஷத்தில் நம்ம சரக்கு அடிக்கலாமா? அதுக்கு வீட்டிலலாம் ஒத்துக்கிட மாட்டாங்கடா. நம்ம சரக்கு அடித்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்மளை மதிக்கவே மாட்டாங்கடா. எல்லாரும் கேட்டுக்காங்கடா. நம்ம ஃபஸ்ட்டு சரக்கு குடிக்கும் போதே முதல்ல நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம வாழ்க்கையே கெடுத்து நம்மளை யாருமே மதிக்கவே மாட்டாங்க. அம்மா அப்பா வருத்தப்படுவாங்க அதுக்கு பதில் இல்லாமல். இவ்வாறு விளையாட்டாக தொடங்கும் இந்த குடிப்பழக்கமானது பின்னர் விடவே முடியாத பழக்கமாக மாறிவிடுகிறது. கோபம், எரிச்சல், முன்விரோதம் போன்ற தீய குணங்கள் உருவாகி அன்பு, பொறுமை, தன்னடக்கம் போன்ற குணங்கள் மறந்துவிடுகிறது. இங்கும் இந்த இளைஞர்கள் நல்ல கல்வி, வேலை இரண்டும் பெற்ற பிறகு தேவையற்ற குடிப்பழக்கத்தினால் தன்னிலை மறந்தவர்களாய் வாழ்கின்றனர். என்னது கதவு பூட்டி இருக்கு? சரி, நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம். ஹலோ குட்டிமா, கதவு தர, அத்தான் வெளியில் நிற்கிறேன். கதவை தட்டிக்கிட்டு பக்கத்து வீட்டில் போய் நிற்கிறீங்க, கதவை திறக்க முடியாது. சரி, நம்ம ஃப்ரெண்டு ஜெஃப்ரினுக்கு கால் பண்ணுவோம். ஹலோ, என்னடா? இன்னைக்கு வீட்டில் ஸ்டே பண்ணிக்கவாடா. நீ ஸ்டே பண்ண என்னையும் சேர்த்து என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட்றாங்கடா. சரி, நம்ம போய் கோயிலே படுத்துருவோம். யார் அது சும்மா மகனே, மகனே, யார் அது சும்மா நொய்யி நொய்யி? மகனே, மகனே, தாயின் கருவிலே இறைவன் உன்னை தேர்ந்து கொண்டார். இந்த ரஜகையானது நீர்வளம், நிலவளம், மண்வளம் மிக்க ஊர். இங்கே நீ பிறந்தது நீ செய்த பாக்கியம். இன்று உனக்கு கிடைக்க பெற்றுள்ள ஆசீர்வாதங்கள் உன் பெற்றோர், உன் முன்னோர்கள் இறைவன் மீது கொண்ட பக்தியினால் அவர்களுக்கும் அவர்கள் மூலமாக உனக்கும் கிடைத்தவை. நல்ல கல்வி, வேலை, அமைதியான வாழ்க்கை உனக்கு கிடைத்தும் கூட குடிவெறியால் இறைவனின் ஆலயமாக கருதப்படும் உன் உடலையும் ஆன்மாவையும் களங்கம் செய்கிறாய். ஜபத்திலும் தவத்திலும் தேர்ந்த உன் முன்னோர் 50 ஆண்டுகளுக்கு முன் இதே இடத்தில் எனக்கு ஆலயம் எழுப்பினர். இன்று மீண்டும் ஆலயம் பொலிவடைவதை பார்த்து நான் மகிழ்ச்சியுற்றாலும் பல நேரங்களில் நீ குடித்துவிட்டு செய்யும் அக்கிரமங்களை பார்த்து மிகுந்த மனவேதனை அடைகின்றேன். மகனே, விட்டுவிடு, இந்த கொடிய பழக்கத்தை விட்டுவிடு. உன் பெற்றோருக்கும் உற்றாருக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் பிடிக்காத இந்த குடிப்பழக்கத்தை விட்டுவிடு. என் ரஜகையே, குடி வெறியிலிருந்து இன்றே மனம் திரும்பு. அப்போது இந்த ஆலயத்தில் நான் மகிழ்ச்சியோடு வாசம் செய்வேன். அண்ணமாலே, என்னை மன்னிச்சிருங்க. நான் இவ்வளோ நாள் குடித்து என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஊர் மக்களை யாரும் குடிக்காதீங்க. குடிக்கிறது உங்கள் சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிக்கும், நீங்களும் கஷ்டப்படுவீங்க. தேங்க்யூ.